அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள், சில்வர் ஜூப்ளி. யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, தேவனுடைய ஊழியனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த சில்வர் ஜூப்ளிய நான் கடந்து வந்துருக்கேன். எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையான நாட்களே ஆரம்பிக்கும். ஆனாலும் தேவன் இந்த சாட்சி எல்லாம் கேட்கும் போது ஒரு தம்பியா ஒரு சகோதரனா எனக்கு சந்தோஷமா இருந்ததை விட ஒரு ஊழியனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதற்கு இணையான வசனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய தயவையும் எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. யோபு சொல்லும்போது சொல்றாரு, உம்முடைய பராமரிப்பு தான் என்னோட ஆவியை காப்பாற்றினது, இனிமேலும் காப்பாற்றும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த நரம்புல இருக்க ஃபால்ட்ல இனிமேல் இருக்காது. தேவன் அதை எல்லாத்தையும் எடுத்து போடுவாரு. நிலையான வேலை தேவன் வரக்கூடிய நாட்களை கொடுக்க போறாரு. அவங்க கேட்டது டே ஷிஃப்ட் கேட்டீங்க, அந்த மார்னிங் ஸ்டார் இந்த டே ஷிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா நான் ஏதோ தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லணும்னு இல்லை, வார்த்தையில அந்த இருக்கிற ஜீவனை நான் விசுவாசிக்கிறேன். அதனால விசுவாசத்தோட சொல்றேன், நீங்க விசுவாசம் பாருங்க. என்ன நீங்க தேவன் கிட்ட கேட்டு இருக்கீங்களோ அது எப்ப சேரணுமோ அப்ப சேரும். அந்த வார்த்தை மட்டும் விசுவாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பு மாம்சத்தை அல்ல ஆவியை காப்பாற்றுகிறது. அதனாலதான் மாம்சத்துல ஆரோக்கியமா, அந்த ஆரோக்கியத்தை கொடுத்ததுனாலதான் மாம்சத்துல அவர் என்ன கொடுத்திருக்கார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இன்று ஐக்கியத்தோட தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனக்கு காலையில இருந்து தேவனுடைய வார்த்தை வருவேல, நானும் என்னப்பா நீங்க வார்த்தை எப்பவுமே கொடுத்துருவீங்க. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் எப்ப வார்த்தையை கொடுக்கணுமோ அப்ப கண்டிப்பா கொடுப்பேன். நீ எப்ப கேள்வி அப்ப கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த நேரத்துல கொடுத்தாதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் நாங்க இங்க இந்த பீச் சைடு நாங்க தினமும் தியானம் எடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாரு. ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, வேதத்தை துறக்காத, இருதயத்தை திறந்து பேசி நான் ஏற்பட்டேன். வேதையை மறைத்து அந்த மேதை பேச போறார். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 3:1 முதல் அப்படி 10 வரை வாசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா, அபூர்வமா இருந்தது. என்ன அர்த்தம்னா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காதான். ரொம்ப சீக்கிரமா இப்ப என்ன பண்ணிடுறோம், நம்ம எடுத்த உடனே இப்ப இல்ல கூகுள் இருக்கு, இல்ல நம்மளுக்கு இந்த சாட் ஜிபிடி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இல்ல நம்ம எடுத்த உடனே ஏதாச்சும் வேர்சஸ் போட்டோம்னா ஈஸியா வந்துடும். அதை எடுத்து பிரீச் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் அபூர்வமா இருந்தது. தேவனிடத்துல இருந்து வார்த்தை கேட்டா, தேவனிடத்துல இருந்து வார்த்தை வந்தாவனதான் பேசுவாங்க, சுயமா பேச மாட்டாங்க. இந்த சாமுவேல் கிட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தது. அது எப்படி இருந்ததா, அபூர்வமா இருந்தது. அந்த சாமுவேல் இன்று தீனாவா நீ இருக்கிற, நல்லா நினைச்சுக்கோ. சாமுவேல் அப்படின்னா தேவனிடம் கேட்கப்பட்டவன் அர்த்தம். அப்போ தேவனிடம் கேட்கப்பட்டவன தேவன் அப்படிலாம் விட மாட்டார். அற்பமான ஒரு கல்லால விட மாட்டார், தூக்கிதான் எடுப்பார். விசுவாசத்துல அவன் உறுதியா இருந்தான், நம்பிக்கையோட இருந்தான், தேவன் நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் வயிற்றில் இருக்கும் போது அற்புதமா என்ன பண்ணார் அவரு, என்னை எடுத்தார், ஜீவன் போகும் வரை நடத்துவார். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. தாயின் வயிற்றில் உன்னை முன்குறித்து இன்று 25 ஆண்டுகளை கடக்க செய்து, இதன் பிறகு எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ஜீவன் போகும் வரை உன்னை தாங்குவார். உன்னுடைய இருதயத்தில் இருக்க பாரங்களை குடும்பத்துல இருக்க அம்மாவே அதில் நீ கஷ்டப்படலாம், தேவன் அதை மாற்றுவார். நிலையான ஒரு வேலையை, நல்ல வேலையை தருவார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருடத்துக்குள்ளாகவே இப்போ சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உள்ளத்துல புண்ணான இருதயம் இருக்கு, தெரியும். ஆவிக்குரிய கண்களை பாக்குறேன். புன்னதையோடு இருதயத்தின் ஆழத்துல இருந்து சந்தோஷமா, ஐயா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு நீ சொல்லக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. நான் சொல்லல, பரலோகத்துல இருக்க தேவன் சொல்றதுனால நான் சொல்றேன். சாமுவேல்
தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தா வார்த்தை அபூர்வமா இருந்தது. ஏன்னா சாமுவேல் ஏதோ சாதாரண உருவாகல, அவங்க அம்மா அவ்வளவு கஞ்சி விட்டு கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா அவங்க கிட்ட வந்து கொடுத்துடுறேன், அவங்க கிட்ட என்ன பண்ணுவான், பணிவிடை செய்வான், ஊழியனா இருப்பான். அந்த இடத்துலயே அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததே இல்ல. தேவன் மேன்மையாக எடுத்து பயன்படுத்தினான். அப்படியே வாசிங்க, கீழே வாசிங்க. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாமுவேல் எப்பொழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்தான். விளக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த விளக்கு அணையாமல் எவ்வாறு சாமுவேல் பார்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தையை யாருமே அற்பமா எண்ணக்கூடாதுன்றதுக்காக தேவனுடைய வசனத்தை விளக்கு எவ்வாறு அணைந்து போகாமல் நாம் பாதுகாக்க வேண்டுமோ அவ்வாறு அபூர்வமான வார்த்தையை அவன் பாதுகாத்துட்டே வந்தான். அதனால தேவன் என்ன பண்றாரு, சாமுவேலே கூடுவார், 3 விஷயம் கூடுவார். சாமுவேலே 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 அப்படி அவர் 3 விசை கூப்பிட்டாருனால என்ன அர்த்தம், அவர் அவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. அப்படியே வாசிங்க, கீழே வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேல் கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. சாமுவேலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, தேவனுடைய குரல் அறியாத இருந்தா, தேவன் எப்படி இடைப்படுவாரு அப்படின்ற அறிவு இல்லைன்னா சின்ன பிள்ளையா இருக்கான். இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அறிவை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. என்ன பண்றான், ஒருவேளை ஏலி தான் கூப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு ஏலி கிட்ட போய் கேட்கறான், ஏலி நீங்க என்ன கூப்பிட்டீங்களா, நீங்க வாசிங்க, புரியும் வாசிங்க. ஏலியிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஊழியரின் கீழ்ப்படிந்தான். ஏலியிடத்தில் மெதுவாய் சென்று நில்ல, ஏலியிடத்தில் ஓடி. என்ன அர்த்தம், ஊழியராக இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த ஒரு மதிப்பு கொடுக்கணும்ன்ற எண்ணம் உண்டு. அதனாலதான் ஓடி ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். திரும்பி நீ வந்து திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். 2வது விசை மறுபடியும் சாமுவேலை கூப்பிடுறாரு. மறுபடியும் ஏலி கிட்ட போய் நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் கூப்பிடல, நீ போயிட்டு வந்து படுத்துக்கோ அப்படின்னுவாரு. அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அப்போ 2 விஷயம் ஏலிக்கும் ஞானம் இல்ல, இது தேவனுடைய வார்த்தை தான் சொல்லிட்டு. 3வது விசை சாமுவேலே அப்படின்னு கூடும் போதுதான் மறுபடியும் போயிட்டு ஏலி கிட்ட கேட்பான். இப்ப ஏலிக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஞானம் வந்துடும், இது என்னுடைய குரல் அல்ல, தேவனுடைய குரல். மறுபடியும் உங்க சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே போல் செய்தான். அங்க கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் விஷயம், நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருந்தாதான் அவருடைய வார்த்தை என்ன பண்ணுவார், அவருடைய அபூர்வமான வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்திட்டு அவர் என்ன பண்ணுவாரு, உங்களோட பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பித்து நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தா சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீங்கள் கூப்பிடும் போது அவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்வார். வாசிங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை வந்தா ஒரு ஷார்ப்பான ஒரு ஈட்டியோ அம்போ எப்படி வந்து பாயுமோ அப்படிதான் வந்து பாயும். இதுவரை அறியாதான் இருக்கிறார். இனிமேட்டு தேவனுடைய அறிவையும் ஞானத்தையும் தந்து தேவனை நடத்துவார். ஏன்னா தேவன் பேசினா ஏதோ நீ திருப்தி ஆகணுன்றதுக்காக பேச மாட்டார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுவார். ஆனா அந்த வார்த்தை நீ வருங்காலத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இருக்கும். அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோ. சாமுவேல் அறியாத இருந்தான், ஆனா அந்த அறிகிற அறிவை என்ன பண்றாரு, தேவன் கொடுக்கிறாரு. வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர்
பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் தேவன் இன்று பிறந்த நாளை காணும் தீனாவுக்கு சொல்லும் வார்த்தை. சில நேரங்கள்ல தேவன் கூப்பிடும் போது வார்த்தை அறியாது இருக்கலாம். இனிமேட்டு தேவன் உன்னை உன்னுடைய தாழ்மையான நிலையில கூப்பிட்டார் அப்படின்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துரு. அவர் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும். தீமையா இருக்காது. சொல்லுன்னா என்ன சொன்னாலும் அப்படி வந்து கேட்டுக்கணுமானா அவர் என்ன சொன்னாலும் கேட்டு. ஏன்னா அதுல ஒரு தீமை கூட இருக்காது. தீமையான வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம்ல, அவர் சொன்னா நன்மைதான் இருக்கும். தீமையாவே இருந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும். நன்மையான ஈவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இப்ப சொல்றாரு, மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டா என்ன சொல்லு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டார். அவர் சொன்னது அப்படியே கேட்கலாம், நீ படுத்துக்கொள், அவர் மறுபடியும் கூப்பிட்டா இத சொல்லு. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, அப்போ உங்களுடைய வாழ்க்கை சீராக அமைய வேண்டுமே ஆனால், ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிஞ்சா சொல்ற வார்த்தையை கேட்டா முதல்ல ஊழியருக்கு சொல்ற, ஊழியர் என்ன சொல்றாரோ அவரோட வார்த்தை கேட்கும். அதனால எல்லாரும் ஊழியரோட வார்த்தை கேட்கக்கூடாது. அவரோட வார்த்தையில பஞ்சமான வார்த்தை இருக்கா, தீமையான வார்த்தை இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்க்கணும். உண்மையான தேவனுடைய ஊழியர் தேவனால் அழைக்கப்பட்டு இருந்து அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் கேட்கணும். அது யாரும் கேட்கக்கூடாது. இவன் அறிஞ்சிருந்தா, ஏலி கிட்ட தேவனுடைய ஆவி இருந்ததை அறிந்திருந்ததுனால அவர் சொல்வதை அவன் கேட்டு கீழ்ப்படினா, கீழ்ப்படிந்த பிறகுதான் தேவன் வந்து நிற்கிறார். இன்றும் தேவன் வந்து நிற்கிறார். விசுவாசிகள் வாசிங்க. முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். அந்த வார்த்தை அப்படியே சொல்றார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்றதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் பல இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் கேட்பேன், நீங்க எப்படி நடத்தினாலும் நான் என்ன பண்றேன், அழகா நடப்பேன். அப்படிதான் நடந்தாரு. அதனாலதான் ஜனங்கள் தேவனுக்கும் சாமுவேலுக்கும் பயந்து இருந்தார்கள். ஏன்னா சாமுவேல் அவர் சுயமா நடக்கல, தேவனுடைய ஆவியினால் நடந்தார். உங்களுக்கு எளிதா புரியணுன்றதுக்காக நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். இந்த நான் பாடல் எழுதும் போது பொதுவாவே பேசப்பா நீங்க இடைப்படாம நான் பாட்டு எழுத மாட்டேன். பேரா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாடல் வராது. ஒரு தடவை ஒரு பாடல் ஒண்ணு நான் வந்து கேட்டேன், வேற ஒரு மொழியில ஒரு பாடல் ஒண்ணு கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் அப்படி இருந்தது. ஆனா வேற ஒரு மொழியில இருந்து நம்மளுடைய தாய்மொழிக்கு எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அந்த பேராமீட்டர்ஸ், இந்த டியூன் கரெக்டா இருக்கணும், அந்த வார்த்தை வந்துட்டு சிதையக்கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். டியூன் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது எப்படி நான் எழுதுவேன் அப்படின்னு எனக்குள்ள இருந்தது. ஆனா என்னென்ன எழுதி பாக்குறேன், எனக்கு வரல. திடீர்னு அப்படியே உட்கார்ந்து எஸ்ப்பா நீங்க நடத்துங்க. டியூன் கஷ்டமா இருக்கு, ராகம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு தந்த தாகம் அதை விட மேன்மையான அப்படின்னு உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமில்லை என்று கன்று கதறிடுதே, வாழ வழி இல்லை என்று சொல்லி அழுதிடுதே, வழிகள் ஆக்கும வழிகள், நன்றாய் வாழ கற்று தரும் வழிகள். இப்ப எளிதாயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, ராகம் கஷ்டமா இருக்கலாம், அவர் தந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை தந்த வார்த்தை எழுது. கஷ்டமான வாழ்க்கையும் அவர் என்ன பண்ணுவார், இஷ்டமான வாழ்க்கையை வாழும்படியா செய்வார். ஏனென்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையை விட அவருடைய வார்த்தை மேலாம். இப்படி விசுவாசத்துல நீங்க இருக்கீங்கன்னா, எங்களோட வாழ்க்கை கஷ்டமாவே இருந்தாலும் தேவன் அவருடைய வார்த்தை மூலமா எளிதாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்றீங்க. மாறுங்க இதுல பாருங்க, 3 விசை கூப்பிட்டு அதுக்கப்புறமா ஏறிக்கிட்ட போயிட்டு கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 4வது விசை கூப்பிடும் போது புரிந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொன்னதுனால
தேவன் அவர் எப்படி வச்சாலும் நம்ம வந்து பார்க்க போறோம். வேக வேகமா எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 3:24. அப்போஸ்தலர் 3:24. சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்டில் முன்னேறியதுதான். இந்த நாட்கள்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை முன் அறிவித்தவர்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்குது சாமுவேல் தான். வேற யாரை வேணா பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்ததுனால சாமுவேலுக்கு தான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அப்படிதான் வைப்பாரு. உங்களே இன்னும் லோவா வச்சிருக்காங்களே இந்நாள் வரைக்கும். டே ஷிப்ட்ல லோவா வைக்கலாம், சாரி நைட் ஷிப்ட்ல லோவா வச்சிருக்கலாம். டே ஷிப்ட்ல உங்களை மேன்மையா தேவன் வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அப்படிதான் வரும். ஏன் சொல்றேன்னு எனக்கு தெரியல. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதுனால, தேவனால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தை நம்புறதுனால விசுவாசத்தோட சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். சாமுவேல் அப்படிதான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். அதனாலதான் சாமுவேல் முதல் கொண்டு வாசிங்க. சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம். சாமுவேலுக்கு அப்புறமா தான் தீர்க்க தரிசனம்னா என்னன்னு அநேக பேருக்கு புரிஞ்சுது. ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பது சுயமாய் நான் எழுதி பேசுவதல்ல, அவரிடம் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் அவர் பேசி வருவது. அதுதான் தீர்க்க தரிசனம். நான் எழுதி கொண்டு வந்து உங்ககிட்ட மக்கள் படிச்சு பேசுறதல்ல தீர்க்க தரிசனம். அவர் என்ன சொல்றாரோ அதை பேசுவார். அததான் சாமுவேல் செய்தார். அதனாலதான் சாமுவேல் இருந்து எந்தெந்த தீர்க்கதரிசி முன் அறிவித்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாய் நடந்தது. இன்றும் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் கண்டிப்பாய் நிறைவேறும்படியாக. அப்போஸ்தலர் 13:20. அப்போஸ்தலர் 13:20. பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அப்போ நல்லா பாருங்க, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. தீர்க்கதரிசி அப்படின்ற ஸ்தானத்திலையும் நியாயாதிபதி அப்படின்ற ஸ்தானத்திலையும் சாமுவேலை தான் தேவன் பண்ணார், ஃபர்ஸ்ட் வச்சாரு. அது போல ஆத்மமாய் எண்ணப்பட்ட நம் அனைவரையும் தேவன் என்ன பண்ணுவார், மேன்மையாக எடுத்து பயன்படுத்த வல்லவராக. அவங்க அம்மா கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு ஊழியனான அம்சன், ஆனா ஒரு தீர்க்கதரிசியா ஒரு நியாயாதிபதியா தேவன் வந்து மாற்றிட்டாரு. அதனால அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க, உள்ளத்தின் ஆழத்துல நான் வந்து ரெண்டு தீனாவை யார் யார் அப்பமா என்னாங்க அவங்களே ஆச்சரியப்படும்படியாக தேவன் செய்வார். ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இரட்டிப்பான ஆசீர்வாதம். சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்ல முடியாத வியாகுலங்கள் இருதயத்தை போட்டு வேலி அடித்தது போல இருக்கலாம். ஆனா இதற்கு முன்பாக சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கை வேலியில் சிக்கி கொண்ட வாழ்க்கையா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை ராஜபாதையா. இந்த ராஜபாதையில ராஜாவோட பிள்ளைங்க மட்டும் தான் போக முடியும். நம்ம எல்லாம் யாரு, நாங்க ராஜாவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் சந்தோஷம். பாருங்க, சாமுவேல் தான் எவ்வளவு 450 வருஷ காலமா அந்த நியாயாதிபதி என்ற ஸ்தானத்துல உயர்ந்து இருந்தார். தீர்க்கதரிசி அப்படின்ற ஸ்தானத்துல எப்படி இருந்தாரு, உயர்ந்திருந்தார். யார் உயர்த்தல, மனுஷன் உயர்த்தல, தேவன் உயர்த்தினா. மனுஷங்க உயர்த்தினா அது கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறமா மாறிவிடும். தேவன் உயர்ந்ததுனாலதான் இன்னைக்கு வரை சாமுவேலை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசிக்கொண்டே இருக்கு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான், எபிரேயர் 11:32. நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யுத்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரமா சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இந்த சாமுவேல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் தேவன் வச்சிருக்காரு. 3 விஷயம் நடத்தினாரு. மேன்மையான தீர்க்கதரிசி, மேன்மையான நியாயாதிபதி, காலம் அவரை பத்தி விவரிக்க முடியாதபடிக்கு ஒரு உண்மையான ஒரு ஸ்தானத்துல வச்சார்.
இது யார் சொல்றதுன்னா, நீங்க எபிரேய புஸ்தகத்தை நான் இப்போ ஒரு ஆராய்ச்சி மூலியமாய் 7 பாகங்களாய் பிரித்து வந்து நான் வந்து பேசிக் கொண்டிருக்கேன். அதோட முன்னுரை யூடியூப்ல இருக்கு. பாகம் 1 இந்த வாரம் வெளியாயிடும். எபிரேயர் பவுலால் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு. இந்த புஸ்தகத்தை மட்டும் யார் எழுதினான்னு சொல்லிட்டு நீங்க வேதத்தை படித்து பார்த்தா புரியாது. ஆனால் இது பவுலால் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றோட நான் அந்த ஒரு யூடியூப்ல முன்னுரையில விளக்கி இருப்பேன். தேவன் தான் அதை விளக்கும்படியாக கிருபை பாராட்டினார். இதுல பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீது, சாமுவேல், இதற்கு முன்பதாக இருந்தவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலம் போதாது. இது யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. யார பத்தி சொல்றாரு? சாமுவேலை பத்தி சொல்றாரு. எந்த ஞாபகத்துல பால் சாமுவேல் எனக்கு பேர் வச்சாங்க எனக்கு தெரியல. ஆனா இப்போ இதை தியானிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. பால் அப்படின்னா, பவுல் அப்படின்னா சிறியவன். சாமுவேல் சொன்ன தேவனிடம் கேட்கப்பட்டவன். இந்நாள் வரை தேவனிடம் கேட்கப்பட்ட இந்த சிறியவனை ஆசீர்வதித்த தேவன் உண்மையுமா நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இறுதியாக ஒரே ஒரு ஆலோசனை மட்டும், நான் வந்து பெரிய ஆள் இல்ல, ஒரே ஒரு ஆலோசனை. பிறந்த நாள் அப்படின்னால எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்க கூடாது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கூட எனக்கு விஷ் பண்ணல. அதை பத்தி ஃபீல் பண்ணல. ஏன்னா அவர் விஷ் பண்ணிட்டேன், நீ நல்லா இருப்ப, உனக்கு கிருபை பாராட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது போதும். நீ யார வந்து விஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்பியோ அவங்க விஷ் பண்ணுவான். எனக்கு இது போதும். அன்பான இந்த தம்பிங்க விஷ் பண்ணா, அதை காட்டில எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. அதை தாண்டி காலையில அப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ண, அது பெரிய விஷயம். நல்ல தாயையும் தந்தையையும் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி நன்றி சொன்னாலும் போதா. மறுபடியும் கூட இதை வாசிங்க நீங்க நான் என்ன சொல்வேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்கே அதான் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஏன் போதாதுன்னா, தேவன் அவங்கள மேன்மையா எடுத்து பயன்படுத்தினார். அது போல அன்பான குடும்பத்தையும் இப்ப சொன்ன சாட்சியை காட்டிலும் அடுத்த மாதம் தேவனிடம் போன மாதம் என்னென்ன நாங்க கேட்டு விண்ணப்பமா வைத்தோமோ அதை தேவன் நிறைவேற்றினார். இனியும் நாங்கள் கேட்டுக்கொள்ளாததை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாறுபடியாக தேவன் செய்வார். இப்ப இறுதியாக நம்ம அங்க பார்ப்போம் பாத்தீங்களா, அது மட்டும் வாசிங்க முடிச்சுக்கலாம். 1 சாமுவேல் 3 9 10 மட்டும் வாசிக்க. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான் இருக்கா. அப்ப தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான் அப்படின்னா அவங்களோட ஸ்தானத்துல இருக்கும் போதுதான் தேவன் பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். இப்ப எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, யோவானுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் யோவானோட ஸ்தானத்துக்கு போக முடியாது. யோவானோ அவனுடைய ஸ்தானத்தை விட்டு என்னுடைய ஸ்தானத்துக்கிட்ட வர முடியாது. அவங்களுக்கு என்னென்ன ஸ்தானங்கள் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலேயே தேவன் வந்து நடத்துவார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இருக்கிற ஸ்தானத்திலே நீங்க இருங்க. அவ்வாறு இருக்கும் போது உங்களை தேடி தேவன் வருவார். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வார்த்தையையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய வார்த்தை அல்ல, உங்கள் இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கிரிய செய்யும். நான் விசுவாசிக்கிறேன், இப்ப இருக்கிறத காட்டிலும் இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள்ல தேவன் உங்களை சந்தோஷமாக வந்து வைத்து அனைவருக்கும் முன்பாக ஒரு சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பிள்ளைகளா இன்று வரை ஆண்டவரே அன்பான குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி வந்து மாபெரும் பெரிதான பெண்களுக்காக எவ்வளவு வியாதிகள், வருத்தங்கள், நாசமோசங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் இன்று ஆண்டவரை ஒரு அற்புதமான சாட்சியை சொல்லும்படியாக நீங்கள் வைத்த மாபெரும் கிருபைக்காக போராடக்கூடிய நன்றி ஆண்டவர். இனிமேட்டு ஆண்டவர் வரக்கூடிய நாட்கள் இவர்கள் என்னென்ன விண்ணப்பமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை இவர்களுக்கு தந்து
ஆசீர்வதித்தாண்டவரை இன்னும் ஆண்டவரை இவர்கள் சாட்சி சொல்லும்படியாக வைக்க போற கிருபைக்காக நாங்கள் பிரிந்து சென்றால் பிரியாத சமூகம் சமாதான பிரபு இந்த வீட்டில் தங்கி சாதரிக்க போற கிருபைக்காக நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.